பயன்படுத்தியும் சரி வராது, உங்களுக்கு என்னது பெற்றோர்களை சொல்லியும் சரி வராது, மீடியாக்கள் யூஸ் பண்ணு சொல்லி தெரிய வராது. நீங்க ஒரு விஷயத்தை உணர என்ன தெரியுமா, உங்களுக்கு ஒரு இன்பத்தை நீங்க இதுல மட்டும்தான் நீங்க இன்பம் உணர்றீங்க. சுய கௌரவத்தோடு வாழ்ற இன்பம் தானே, அதை நீங்க உணரல. உணர்ந்தீங்கன்னு வைங்க, ஒரு தனி ரெஸ்பெக்டா வாழ்றதுடைய சந்தோஷத்தை உணர்ந்தேன்னு வைங்க, இதெல்லாம் தூக்கி ஒரு சைட்ல வச்சிருவீங்க. இது கேவலம் கட்ட இந்த வாழ்க்கையை செஞ்சிருவீங்க, ஒரு சைட்ல வச்சிருவீங்க. என்னென்ன நோய்கள் தெரியுமா, நீங்க இன்டர்நெட்டால ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஆடப்படுறான் தெரியுமா, சைக்கோலஜிக்கலாகவே ஒரு மனிதன் பிக்சர் மாறுபட்டது. மேசையில் இந்த புத்தகத்தை வையுங்கள் ஒன்று சொன்னா உங்களுக்கு மேசைடா என்ன தெரியணும், புத்தகம் என்ன தெரியணும். இன்டர்நெட் இப்ப என்ன செய்து மேசையை மாத்திட்டு புத்தகத்தை மாத்திட்டு, இப்ப நீங்க என்னமா வேற இன்டர்நெட் அறிமுகப்படுத்துது. மேசை என்று சொன்னால் மாடுதான் மேசை உதாரணமா, அதான் புத்தகம் என்று சொன்னால் பந்து தான் புத்தகம் அறிமுகப்படுத்த. இப்ப நீங்க என்னதான் வந்தாலும் சரி விளங்குறதே அப்படி ஆகி போயிடுது. இன்டர்நெட் செய்யற உங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களையே மாத்தி விட, வாழ்க்கையே மாத்தி விடுது. திருமண வாழ்க்கையை மாத்துது, குடும்ப வாழ்க்கையை மாத்துது, பெற்றோருடைய வாழ்க்கையை மாத்துது, அந்த சிந்தனை பார்வை எல்லாத்தையும் மாறிட்டு மாறின உடனே நீ அப்படித்தான் எதிர்பார்க்கிறான், எல்லாத்தையும் அப்படித்தான் இருக்குன்னு எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்தா வாழ்க்கை என்ன செய்யும், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லாம இந்த சினிமா பார்த்து 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 எப்படி ஆயிட்டும் தெரியுமா, சினிமால பாக்குறோம் அது மாதிரிதான் லைஃப் இருக்குன்னு நினைக்கிறோம். ஏண்டா மனிதனுக்கு கற்பனை அளிக்கிற சுகம் இருக்குதானே, அதை போல ஒரு சுகம் உலகத்தில் இல்ல. நீங்க அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அதையும் கூட சந்தோஷம் என்ன தெரியுமா, போயிட்டு வந்ததை யார்கிட்டயா சொல்றதுதான். அமெரிக்காவுக்கு போனோம், போன இடத்துல நீ அமெரிக்கா போன வந்தது அப்படின்ட்டு எங்களுக்கு இருக்கும். இன்னொருத்த போறோம் அமெரிக்கா, நம்ம உலக படத்துல பாத்துருவோம் விட்டு பேத்துறவரா சரியா. இப்படியே ஒருத்தன் விமர்சித்தானே உங்களுக்கு அமெரிக்கா போன சந்தோஷம் இல்ல. நீங்க ரசிச்சு ரசிச்சு அந்த அமெரிக்கா பத்தி செல்லக்குள்ள ஒருத்தன் கேட்டு அப்படியா அப்படியான்னு கேட்டு இந்த கேளை இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு தெரியுமா அப்படின்னு அதை சொல்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட். படம் ஏன் உங்கள்கிட்ட அப்படி மனசுல பதிவு தெரியுமா, அது கற்பனை. படத்துல உங்களுக்கு காட்டப்படுறது ஒரு பிரச்சனை தான். எனவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே சினிமா முடிஞ்சாச்சு. அந்த பிரச்சனை தீர்ந்தோடனே சினிமா முடிஞ்சு அவங்க சந்தோஷமாக இணைந்து கொண்டார்கள். இப்போ இவர் என்ன நினைக்கிறார், அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில பிரச்சனையே இல்லை. ஏன் இணைஞ்சாச்சு தானே, இன்னொரு படம் எடுத்துன்னா பிரச்சனை தொடர்ந்து இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. ஆனா வாழ்க்கை என்றா பல பிரச்சனைகள் ஒன்றன் பின்னாக ஒன்றன் பின்னாக ஒன்றன் பின்னாக வந்துகிட்டே இருக்கு. அதான் வாழ்க்கை. உனக்கு இன்டர்நெட்ல காட்ட கம்ப்யூட்டர்லையும் படங்களையும் காட்டப்படுறது அப்படி இல்லை, ஒரு கற்பனையான லைஃப். அது உனக்கு உலகத்துல வாழவே முடியாது. உலகத்துல அந்த வாழ்க்கை வாழையாது. ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாம கவலை இல்லாம வேதனை இல்லாம இப்படி ஒரு வாழ்க்கை உலகத்துல வாழையாது. ஆனா உனக்கு அந்த கற்பனை வந்த உடனேயே நீ என்ன நினைக்கிறான், உன்னோட உமா அப்பா வெறுப்பா நினைக்கிறாய், உன்னோட ஸ்கூல்ல வெறுப்பா நினைக்கிற. படத்துல மாதிரி இல்லையே, படத்துல மாதிரி எங்கே இல்லை, அவனுக்கே இல்லை. எவன் வாழ்றானோ, எவன் இந்த பட நடிகனுக்கு கேள்விப்படுதோ, கலையை முடிச்சு 2 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு ஓடிடுவான். யாரு கதாநாயகன். அப்ப உனக்கு படத்துல மாதிரி உனக்கு வாழ இயலாது. ஆனால் அப்படியான கற்பனைகளை எங்களோட சிந்தனையில மாத்திட்டு சகோதரர்களே, நீங்க என்ன உணரணும் தெரியுமா, எல்லா விஷயத்திலே நல்லது ஏதோ அதைத்தான் நீங்க பெற்றுக்களை பார்க்கணும், கெட்டதான் நம்மளுக்கு விட்டணும். எவன் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் அதுல ஒரு கௌரவம் இருக்கு. என்ன தெரியுமா, நம்ம வலிஞ்சு இறங்கி போறதை விட நம்மளை தேடி இறங்கி வார விஷயம் தானே, அதுல ஒரு மனுஷனுக்கு கௌரவம் இருக்கு, ரெஸ்பெக்ட். நம்ம எதுல எவன்ல எப்படியும் வலிஞ்சு பேத்துருவோம். என் கௌரவம் பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு 10 வயசா இருந்தாலும் சரி, 15 வயசா இருந்தாலும் சரி. பாருங்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் ஒரு நதியில போடப்படுறாரு. என்ன செய்யறாரு, ஒரு நதியில போடப்படுறாரு. அந்த நதியில மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் ஒரு ஃபிரௌன்ட்ட வளர்ந்து ஒரு அங்க கொலை செஞ்சு போட்டு இன்னொரு ஏரியாவுக்கு போறாரு. இங்க கொலை செஞ்சது காரணம் என்ன, தண்டை இனத்துல இருக்கக்கூடிய ஒருவரை அடிச்சு போட்டானதுக்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் கொலை செய்யறாரு. செஞ்சுட்டு அடுத்த ஊருக்கு போயிட்டாரு. அப்போ சோசியல் சர்வீஸ் செஞ்சதானே பிரச்சனை காரணம், அப்படித்தானே. அடுத்த ஊருக்கு போயிட்டாரு. அடுத்த ஊருக்கு போயிட்டு சும்மா ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரு. நிறைய பேர் கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து கொடுத்துருக்கிறாங்க. 2 பொம்பளைகள் ஓரமாய்க்கிறாங்க. 2 பொம்பளைகள் அதை ஓரமா கால்நடைகளுக்கு தண்ணீர் கொடுத்து ஓரமாய்க்கிறாங்க. போறாரு, என்ன ஓரமாய்க்கிறீங்க அப்படின்னு. அப்ப கேட்டா, இல்ல நம்மளோட வாப்ப வயசு போனால் இந்த ஆம்பளை எல்லாம் தண்ணி கொடுத்து வரா, நம்ம தண்ணி கொடுக்கணும். அப்படியா தாங்க அப்படி எடுக்காரு. எடுத்து போய் எல்லாரையும் கிட்டிக்கிட்டு போய் எடுத்து தண்ணி எடுத்து கொடுக்க. இன்னொரு அந்த ஊர்ல விரட்டி இந்த ஊருக்கு வந்துக்கிறோம், கொஞ்சம் யோசிச்சிருக்கேன்னா இல்லையா, அதெல்லாம் பார்க்கல. தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்த பிறகு முகத்தை பார்த்து இழிஞ்சிட்டீங்கல்ல, தண்ணி எடுத்து கொடுத்தாச்சானே, நம்ம அடுத்த வேலை நம்ம என்ன ஏதாவது எடுத்து கொடுத்தோன்னு ஏதாவது தேங்க்யூ கிடைக்குமா, ஏதாவது வேற ஏதாவது கிடைக்குமா, பேசுறது கிடைக்கும், இப்படி ஏதாவது பார்த்துட்டு இழிஞ்சிட்டே நினைக்கல. அவரு கொடுத்தாச்சு, வேலை முடிச்சாச்சு, வந்துட்டாரு. மரத்துக்கு கீழே இருந்து அல்ல அடுத்து கேட்கிறியார்ல, நீ என்ன ஒன்றை எனக்கு இந்த நேரத்தில் தேவையாக இறக்கி வைத்தாலும் அதன் பக்கம் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அல்லாஹ்வுடைய துஆ கேட்டு ஒதுங்கிட்டார்.
எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அவர் பெண்களோட மனசுல அது எப்படி தாக்கம் செலுத்துன்னு பாருங்க. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த வேலை ஒரு இவ்வளவு கௌரவமான ஒரு ஆள், எவ்வளவு ரெஸ்பெக்டான ஒரு ஆள், நம்ம யாரு எந்த ஊர் பொம்பளைகள் என்ன ஒண்ணுன்னு தெரியாம கண்ட பலத்தால தண்ணி எடுத்து வந்து போட்டு அட்ரஸையாவது கேட்டோமா? நம்ம டெலிபோன் நம்பரையாவது தாங்கடிப்போம். டெலிபோன் நம்பரையாவது கேட்டாங்களா? இல்ல. ஏன்? எனக்கு நன்றி நம்ம அல்லாட்ட எதிர்பார்க்கிறோம். நம்ம ஒரு சேவை செஞ்சது அல்லாவுக்கா கொடுத்துட்டு போறான். எதுல நீங்க கௌரவமிக்க, நம்ம எதுல கௌரவமிக்க நினைக்கிற தெரியுமா? போன் நம்பர் என்ன, ஏன் இமெயில் யூஸ் பண்றீங்களோ அப்படின்னு அதையாதான் எடுத்தா தான் நம்மளுக்கு சந்தோஷம். அவர் அதெல்லாம் இல்ல. எதுல நீங்க நினைக்கிறீங்க அதுல சந்தோஷம் இல்ல, அதுல கேவலம். நம்ம இறங்குறோம், பணிய போறோம், நாசமா போறோம், நம்மளை இழிவுபடுத்திக்கிறோம். இல்ல, அவர் செஞ்சுட்டாரு, வந்து குந்தினார் தனிய. குந்தின உடனேயே அது அந்த பெண்களோட மனசுல தாக்கம் செலுத்து. அவர் இவ்வளவு ரெஸ்பெக்ட் ஆன ஒரு ஆள், யார் இவர் நம்மளுக்கு தெரியாது. பாப்பட்ட போறாங்க, பாப்பட்ட போய் சொல்றாங்க, பாப்பா என்ன நேரத்தில் வந்துட்டீங்கன்னு கேட்டிப்பாரு. அதுல வரல. அப்ப இப்படி என்னது, நம்மளுக்கு ஒரு ஆள் வந்து என்னது தண்ணிய இப்படி ஊதி தந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் பொம்பளை அடிஷனலா வேற சொல்றாங்க, இன்னஹு லகவியுன் அமீன், நல்ல ஸ்ட்ராங்கான ஆளும் கூட, நம்பிக்கையான ஆளும் கூட. ஸ்ட்ராங்கான ஆள். ஏன்? எல்லாரும் இருக்கவள தண்ணி, நம்மட ஸ்ட்ராங் எப்படி தெரியுமா? தண்ணியில தண்ணி எடுத்தாரு, எல்லாரும் போகட்டும், சரி இப்படித்தான் நம்ம வேற, நம்மட ஸ்ட்ராங் அவ்வளவுதான், எல்லாரும் போட்டு நம்ம கடைசி தண்ணி எடுத்தாங்க சரியான, அது நாங்களே எடுத்துக்கொள்ளுவாங்க. அந்த லெவல ஸ்ட்ராங். அவர் ஸ்ட்ராங், எல்லாரும் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்தாரு. அது மாத்திரமல்ல, அதுக்கு ஒரு டெலிபோன் நம்பர்லாம் கேட்டிக்கல, போய் குந்திட்டாரு. அது அர்த்தம் என்ன? நம்பிக்கை. இவர் நம்பிக்கையான ஆளும் கூட, ஸ்ட்ராங் ஆன ஆளும் கூட அந்த பெண்கள் வாயால சொல்லுகின்ற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார். அதுக்கு பிறகு அப்ப இவங்களே ஐடியா சொல்றாங்க, பாப்பா உங்களை வேலைக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே, அவரை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வேலைக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்றாங்க. அப்ப பெண்கள் வந்து ஒரு ஆளை சர்டிஃபை பண்ணோடனே பாப்பா பாக்குறாரு, இவர் என்னது கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு அனுப்புறாரு. அப்போ ஒரு பொம்பளை வெக்கத்தோட வர, வந்த உடனேயே எங்களை வாப்பா உங்களை கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க அந்த சம்பவத்துல. இப்ப மூசா செய்றாரு, போறாரு, எந்த பேச்சையும் பேசினா வரல. வந்துட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் இருந்தோடனே அங்க வாப்பா சொல்ற, வாப்பாக்கு வழங்கிட்டு நம்மட மகளுக்கு இவரை முடிக்கிறதுக்கு விருப்பம் பண்ணி வழங்கிச்சு. பாப்பா சொல்றாரு, நீ என்கிட்ட 8 வருஷம் வேலை செய், வேலை செஞ்சா அதையே மகரா வச்சு என் மகள் ஒரு ஆள் அவனை முடிச்சு தந்துடுறேன், இல்லையா நீ விரும்பினா 10 வருஷம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. சகோதரர்களே, அந்த பெண்களுடைய மனசுல பசுமையா பதியறதுக்கு என்ன காரணம்? கௌரவம், ரெஸ்பெக்ட், தூய்மையா வாழ்ந்தது. நம்ம இன்றைக்கு அதனுடைய இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும், அதனுடைய எங்களுக்கு சந்தோஷமும் இன்பமும் இல்லாட்டியும், ஒரு காலத்துல அவருடைய இன்பத்தை உணர்வோம். நம்ம நோயாளியாகி ஒட்டஞ்சி கண் வீக் ஆகி அவமானப்பட்டு கேவலப்பட்டு சீடிக்களை சுமந்து மனசு நொந்து கொண்டு போறதை விட நம்மகிட்ட ஒண்ணுங்க இல்ல, நம்ம அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்றோம், எவனுக்கும் பயப்பட அவசியம் இல்லை என்று நம்ம தைரியா போறதுக்கு சந்தோஷம் இன்பம் இருக்குதானே.